அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹி அம்மாபாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நாம் எல்லாம் தேசிய தௌஹீது கூட்டமைப்பின் 3வது மாநில பொதுக்குழுவிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாம் இந்த அமைப்பில் இணைந்தோமோ, இந்த அமைப்பில் வந்து இணைந்தோம். நாம் இணைவதற்கு முன்பு வேறொரு அமைப்பில் இருந்தோம். ஆனால் இந்த அமைப்பில் நாம் ஏன் வந்து இணைந்தோம்? நம்ம எல்லோருக்கும் தெரியும். தாவா, பியூர் தாவா, அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கை. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை மார்க்கம் என்று நமக்கு சொன்னார்களோ அதை இந்த அமைப்பில் இணைந்தால் நாமும் தெரிந்து கொள்வோம், அதை பின்பற்றுவோம், பிறருக்கு எடுத்து சொல்வோம். தாவா செய்வதற்கு வசதியாக இருக்கும். அதற்காகத்தான் இதில் நாம் வந்து இணைந்தோம். வேறு எந்த நோக்கம் நமக்கு இல்லை. வந்தது தாவா தான், ஒரே நோக்கம் தாவா தான். அப்ப இந்த தாவா சரியாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இதற்கு மூலதனம் பொருளாதாரம். எனக்கு கொடுக்கப்பட்டது பயான் அல்ல, பயான் கிடையாது. பயானாக இதை பண்ண நமக்கு வாய்ப்பு கொடுக்கல. இதுல மக்களிடத்துல நிதி கேட்பதற்காகத்தான் எனக்கு இந்த டயத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இப்போ பொருளாளர் வாசிச்சார், அதை நீங்க எல்லாம் கவனமா கேட்டிருப்பீங்க. கேட்ட வகையில அந்த சிறுவர் இல்ல இருக்கு பாத்தீங்களா, வீடு தேடி கொடுக்கிறது, அதுல மட்டும் ஒரு 2-3 மாசத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்குள்ள பணம் மட்டும் தான் இருக்கு. அதுவும் வரத்து நின்றுச்சு. மீதி அனைத்து வகைகள்லையுமே கம்மியா இருக்கிறதோடு மட்டுமல்லாம எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டு அதை ஜக்காத்துல இருந்து எடுத்து போட்டிருக்கிறோம். இப்ப அதை என்ன செய்யணும்? நீங்க கொடுத்தா அதை திருப்பி ஜக்காத்துல போடணும். இந்த மாதிரி ஒரு தலைப்புல எந்த பொதுக்குழுவிலையும் நம்ம பேசவே கிடையாது. இதை பேசுற அளவுக்கு இங்க சூழ்நிலை. கடந்த சில வாரங்களாகவே இது விஷயமாக உட்கார்ந்து பேசணும். தலைவர் அவர்களுடைய முகமே மாறிடுச்சு. ரொம்ப கவலைப்பட்டாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன பண்றது, இதை எப்படி நடத்துறது அப்படிங்கிறது தான் உண்மையை நம்ம பேசுறோம். அல்ல அறியக்கூடியவனா இருக்கிறான். நேரடியா உங்களுக்கு துல்லியமான கணக்கு வாசிச்சு காட்டப்பட்டுச்சு. இது எப்படி ரன் பண்றது அப்படின்ட்டு ஒரு கவலைப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை அப்படி போயிருச்சு. அப்ப என்ன செய்யணும்? ஜக்காத்திலிருந்து எடுத்து வேற வகைக்காக போட்டோமே, இது இப்ப நீங்க கொடுத்தா அதை வாங்கி திருப்பி ஜக்காத்துல போடணும், போட்டே ஆகணும். இப்ப இந்த அளவுக்கு நெருக்கடியா இருக்கு பொருளாதாரம். பொருளாளர் என்ன சொன்னாரு? 3 வருஷத்துக்கு முன்னால நான் பொருளாளராக இருக்கும் போது இந்த பொறுப்பை கையில் எடுக்கும் போது 2,90,000 என்னமோ சொன்னார் இல்லையா? இப்ப அதுவே இல்லை. அதே இல்லை. இப்ப என்ன பண்றது சொல்லுங்க? மாநில தலைமையினுடைய நிர்வாக அந்த வாடகை, அந்த செலவுகளே இருக்கு பார்த்தீங்களா, 2.5 3 வரைக்கும் வருது ஒரு தோராயமா. இதை எப்படி கட்டுறது? இப்ப சகோதரர் அறிஞர் பிஜே அவர்களுடைய அந்த தாவா பணியை பட்டியலிட்டோம். சிறப்பாக நம்முடைய இந்த என்டிஎஃப்ல ஒரு தாவா குறிப்பிட்ட அளவுக்கு சிறப்பாக நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த ஆன்லைன்ல அவங்க பண்ற தாவா எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பட்டியலிடப்பட்டுச்சு. இப்ப அது மக்கள்கிட்ட சென்றடையுது. இப்ப அதை எங்க வச்சு பண்றோம் சொல்லுங்க? அவங்க வீட்டில் வச்சு பண்ண முடியுமா? முடியாது. அங்க மாநில தலைமையில 2nd ஃப்ளோர்ல தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. அந்த வீடியோக்களை வெட்டி போடுறதுக்கு அது ஒரு ஆளை வச்சு நம்ம நியமிச்சிருக்கிறோம், அதுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சரியத் பிரச்சனைகள், அரசு அணுகிறது, இது மாதிரியான வேலைக்குன்னு நம்ம ஒரு ஆள் பிஆர்ஓ போட்டு வச்சிருக்கிறோம், அவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும். 5 நேர தொழுகைகளை அதை நடத்துறதுக்காக ஒரு இமாமை போட்டு வச்சிருக்கிறோம், அதுக்கு சம்பளம் கொடுக்கணும். இப்ப எல்லாத்தையும் கணக்கு பண்ணணும்னு சொன்னா பெரிய பட்ஜெட் வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைங்கிறது தான். நான் அவர் வாசிக்க போகும்போது இத்தனை லட்சம் வந்துச்சு, இத்தனை லட்சம் போனுச்சு, இத்தனை லட்சம் வந்துச்சு, இத்தனை லட்சம் போனுச்சுங்கும் போது நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா? இருக்குது
மீது ஏதோ இருக்குங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை, இல்லைங்கிறது தான் சரியான விஷயம். இதுல அதுக்கு என்ன செய்யணும்? நாம போட்டு தான் இந்த நிர்வாகத்தை இயக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா இயக்கிறது கஷ்டம். ஓப்பனா அப்படிதான் பேசணும். நின்றும் அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பணத்தை யார் போடுறது? போட முடியாது. அப்ப எப்பவும் மாதிரி நீங்க கொடுக்கறத கொடுத்து கொண்டு இருந்தா தான் இதை நடத்த முடியும். அவங்க பட்டியல் போட்டாங்க இல்லையா, இந்த சிறுவர் இல்லம் வீடு தேடி போகுது பாத்தீங்களா, அதை கடந்த வருஷம் என்ன நியமிச்சிருந்தாங்க, இந்த பணம் நம்ம அனுப்புற 1000 1100 கொடுக்குறோம் பாத்தீங்களா, இதுக்கு தகுதியா இருக்கிறாங்களான்னு சொல்லி கண்டறியறதுக்கு என்ன நியமிச்சிருந்தாங்க. நான் போனேன், சுற்றுப்பயணம் போனேன் தமிழகம் முழுவதும். ரொம்ப சிரமம். நான் சிங்கிள் ஆளாவே நான் போய் எல்லா இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செஞ்சேன். அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி போன வகையில் நீங்க என்ன நினைச்சாலும் சரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். சில இடங்கள்ல நான் அழுதுட்டு வெளியே வந்தேன். எப்படி நிலைமை இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு அம்மா வீட்டுக்கு போறோம். ஒரு அம்மா இருக்கிறாங்க, வயசு கம்மியானவங்க, 2 பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. சரியா? அவங்க வீட்டுக்கு ஒரு நிர்வாகி என்னை கூட்டு போயிருக்காங்க. நிர்வாகி வந்திருக்கிறாங்க. பேரெல்லாம் நம்ம சொல்ல வேணாம், ஊரும் சொல்லலை வேணாம். சம்பவங்கள் அப்படி எப்படி மக்கள் இருக்காங்க, நம்ம எப்படி பணி செய்கிறோம், அது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு நம்ம எடுத்திருக்கிற இந்த ஸ்கீம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். வயசு கம்மியான அந்த பெண்மணி அவங்க வர்றாங்க. கொஞ்சம் வெக்கிக்கிட்டு தான் வர்றாங்க. என்னை பார்த்துட்டு கண் கலங்கிட்டு வர்றாங்க. வந்தா அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை ஒன்று பொம்பளை பிள்ளை ஒன்று, 2 படிச்சுட்டு இருக்கிறாங்க. கணவர் இறந்துட்டார். திடீர்னு இறந்த உடனே அந்த பையனை போட்டு நிறுத்துறாங்க, பொம்பளை பிள்ளைய மட்டும் படிக்க வைக்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன், ஏன் இந்த பையனுடைய நீங்க படிப்பை நிறுத்திட்டீங்கல்ல, நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, எங்க கணவர் எங்களை நல்ல மாதிரியா வச்சிருந்தாங்க, திடீர்னு இறந்து போயிட்டாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது வெளியில போய் சம்பாதிக்கிறதுக்கு, இந்த பிள்ளைங்களை நான் எப்படி என்னால் வளர்க்க முடியும், கஷ்டமான நிலைமை, ஒண்ணுமே தெரியல என்ன செய்யறதுன்னு. அதனால இவன்ற படிப்பை நிறுத்திட்டு இவனை கடையில போட்ட. அவனே சொல்லிட்டான், அம்மா நீங்க எதுவுமே செய்யாதீங்கம்மா, நான் கடையில வேலை செஞ்சு நான் உங்களுக்கு கொண்டு வந்து காசு தரேன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வர்றான். குடும்பம் ஓடுது. நீங்க கொடுக்குற அந்த 1500 ரூபாய் வச்சு இந்த பொம்பளை பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேங்கிறாங்க. நான் ஐ விட்னஸ், நேர்ல நான் பார்த்த அந்த சம்பவம். அப்ப எவ்வளவு பயனுள்ளதோ அந்த 1500 ரூபாய் போகுது, சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த பொம்பளை பிள்ளைய மட்டும் நான் படிக்க வைக்கிறேன், ஆம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன். இது மாதிரி பல சம்பவங்கள் மனதை பாதிக்கக்கூடியதா இருக்கு. 3 பிள்ளையையும் தாயையும் அப்படியே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான் ஒருத்தன். அந்த அம்மா என்ன செய்யுது, 3 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு நேரடியா நான் போய் இறங்கி அந்த ஊர்ல அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே வர்றேன். அந்த அம்மா இப்படி வாங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லுது. போறேன், போனா அந்த கரெக்டா அந்த லொகேஷன்ல போய் இறங்கினா இட்லி கடை வச்சு, இட்லி கடை. ஏமா இது வேற வழி இல்லை, நான் என்ன செய்யறது? அப்ப அதுல 3 பிள்ளைகளுக்கு நம்ம காசு கொடுக்குறோம். கெஞ்சிது, நிறுத்தி பிராதிய நிறுத்த, அந்த பிள்ளைங்களுடைய படிப்பு போயிடும். நான் அந்த வாடகை சிறந்த குடும்ப செலவுக்கு அதை பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்த உடனே ஈரல் இருக்கு பார்த்தீங்களா, ஈரல் அப்படியே பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. இது எவ்வளவு அதை நிறுத்திடாதீங்க அப்படின்னு கேட்க, நான் நிறுத்த மாட்டேம்மா, நான் தான் வந்து பார்ப்போம், நாங்கள் கொடுக்குற சரியா இருக்குதா, சரியான இடத்துக்கு சேருதாங்கிறத கண்டறிகிறதுக்காக தான் என்ன போட்டிருக்காங்க, நிறுத்த மாட்டோம். அப்ப எத்தனை பிள்ளைங்க படிக்குது, அவ்வளவு வீட்டுக்கு நான் ஒரு ஆள் சிங்கிளாக நான் தனியாக ஒரு ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவு பார்த்துட்டு ரெக்கார்டை தலைவருக்கு அனுப்புனேன், இப்படி இருக்குது சூழ்நிலை, நிறுத்திடாதீங்க. இப்ப அந்த நிதி எப்படி இருக்குன்னா 2 மாசம் கொடுக்க முடியும், நின்றுச்சு. நிலைமை அப்படி இருக்குது. அதே மாதிரி இப்ப நடந்த ஆடிட்டிங்ல நானும் ஒரு ஆள் அங்க போய் இருந்து பார்த்தா இல்ல, ஒண்ணுமே இல்ல. தலைவருக்கு சரியான ஒரு பக்கம் கோபமும் இருக்கு, ஒரு பக்கம் கலக்கமும் இருக்குது, முகம்லாம் மாறுது. என்ன எப்படி பண்றது தெரியலையே. நான் தான் சொன்னேன், தலைவர்கிட்ட சொன்னேன், வர்ற பொதுக்குழுவில் மக்கள்கிட்ட நம்ம கேட்போம், மக்கள் தருவாங்க. அதே மாதிரி இந்த ரமலான் வரப்போகும்போது ஒரு சுற்றுப்பயணம் செஞ்சு வசூல் பண்ணிடுவோம், நீங்க கவலைப்படாதீன்னு நான் சொன்னேன். தலைவர்கிட்ட சொன்னேன்.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குங்கிற காரணத்தினால நிர்வாகத்தை ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க கொடுத்தாதான் பண்ண முடியும். இது பயான் கிடையாது, உரை கிடையாது. உங்கள்கிட்ட நிதி கேட்கறதுக்காக தான் நான் பணிக்கப்பட்டேன். அதே மாதிரி பாருங்க, ஜக்காத்து நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி தர்மமா நீங்க அனுப்புறீங்க, எவ்வளவு அனுப்புறீங்க. எப்படியெல்லாம் நாங்க கொடுக்குறோம் தெரியுமா? வைத்திய செலவு. நானும் பல மாவட்டங்களில் பொறுப்பாளராக இருக்கிறேன், வளைகுடா மண்டலத்தில் பொறுப்பாளராக இருக்கிறேன். நேரடியாகவே நான் பார்த்த சில சம்பவங்களை நம்ம சொல்றோம். நல்ல ஒருத்தர் வெளிநாட்டில் வண்டி ஓடி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாருங்க. ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. யார் பேரையும் நம்ம சொல்ல, பேரும் சொல்ல, ஊரும் சொல்ல மாட்டோம். எப்படி அந்த பொருள் உதவி போய் சேருது? அவங்கள போய் பார்க்குறோம். அவருக்கு ஒன்றும் இல்லை, நினைவாற்றலாம் குறைஞ்சி போச்சு. அந்த அம்மா கதறாங்க, உதவி செய்யுங்க. என்னைக்கு கேட்காதவங்க. தன்னுடைய கணவர் வெளிநாட்டில் வேலை செய்யும்போது யாராவது ஒரு பெண்மணி போய் எங்களுக்கு உதவி செய்யுங்க கேட்பாங்களா? நடந்த சம்பவம் சொல்றோம். உதவி செய்யுங்க. 25,000 ரூபாய் கொடுக்குறோம். காசு இல்லை, எதுல தூக்கி போட்டு கொடுங்க, கொடுக்குறோம். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அவ்வளவு எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க அவங்க, அவ்வளவு துவா. அப்ப நீங்க கொடுக்குற காசு எப்படி எங்கெல்லாம் சென்றடையுது அதை நீங்க சிந்திக்கணும். ஒருத்தர் வர்றாரு, திடீர்னு டாப்ல என்ன செய்யறாரு, கேன்சர் ஏற்பட்டு உடம்பு சரியில்லாம படுத்துறாரு. 2 பொம்பளை பிள்ளை இறந்து போயிடுறாரு. 2 பொம்பளை பிள்ளை கதறுது. அந்த அம்மா 2 பொம்பளை பிள்ளை படிச்சுட்டு இருக்கு, கல்யாணம் கூட பண்ணி கொடுக்கல. இன்னைக்கு இருக்குது அந்த ஃபேமிலி, கதறுது. அப்ப நம்ம தலைவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி வந்திருக்கு, என்ன பண்றது அப்படின்னு. கொடுத்துதான் ஆகணும், இல்லாட்டி என்ன பண்றது, கொடுத்தானே ஆகணும். கொடுத்தா எத்தனை மெசேஜ் அனுப்புது தெரியுமா? 25,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான், என்றென்றும் அருள் புரிவான், நான் துவா செய்யறோம், எங்க பிள்ளைகளும் துவா செய்யும். 2 பொம்பளை பிள்ளை. அப்ப அது எவ்வளவு ஒரு துயரம் செஞ்சு பாருங்க. இப்ப மறுபடியும் என்ன செய்ய, காசு கொடுத்த பிறகு காசு கேட்கிறாங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கவா நிறுத்தவா. அப்புறம் நான் துபாய்க்கு போன் போட்டு ஒரு சகோதரர்கிட்ட இன்னும் கொஞ்சம் வாங்கி 2வது கட்டமா கொடுக்குறோம். இது மாதிரி வருது. இப்ப என்ன பண்ற சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜமாத்துக்காக கேட்கிறாங்க. வந்திருக்கிற நிர்வாகிகள்லயே சில பேர் கேட்கிறாங்க. திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர்ல மயக்கப்பட்டு அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. நிர்வாகி எனக்கு போன் பண்றாரு, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், உடனே காசு அனுப்புங்க. உடனே இப்ப 2 நாள் முந்தானத்து அது காசு அனுப்பிட்டு தான் வரும். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், உடனே அனுப்புங்க, அனுப்பிட்டு தான் வரும். அப்ப போய் சென்றடையுதா இல்லையா? இந்த பணிகள் எல்லாம் நம்ம கையில எடுத்து செய்யறோம். நீங்க செஞ்சாதான் செய்ய முடியும். அதோட ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலிருந்து வசூல் பண்ணித்தான் நிர்வாகத்தை கட்டமைச்சாங்க. இல்லாட்டி அந்த அரசாங்கம் இருக்கு பாத்தீங்களா, கட்டமைக்க முடியாது. தபூக்கு யுத்தம் நடந்துச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நடந்த யுத்தம் தெரியுமா? அது அந்த யுத்தத்துக்கு மக்களை தயார் பண்ணி கொண்டு போகலன்னு சொன்னா உள்ள ஏறி மதீனாவை அடிச்சு காலி பண்ணிடுவான். ரசூல்லா காலத்தில் நடந்திருக்கும் இந்த சம்பவம். அப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்க, மக்களை தயார் பண்றாங்க. மக்கள் தயாராகிறாங்க. யுத்தத்துக்கு என்ன தேவை? ஆயுதங்கள் தேவை, வாகனங்கள் தேவை, ஏறி போய் செல்றதுக்கு, வழியில தங்கி சாப்பிடுறதுக்கு பொருள் தேவை. எங்க இருந்து எங்க போகணும்? மதீனாவுல இருந்து. அப்ப என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட பொறுப்பு படைக்கிறாங்க. நீ மக்களிடத்துல நிதி திரட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மன் ஜஹஸ ஜைஸல் ஜைஸல் உஸ்ரதி ஃபலகுல் ஜன்னா. ரசூல் என்ன சொல்றாங்க, இந்த தபூக் யுத்தத்துக்காக நீங்கள் நிதி திரட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். ஒத்த வார்த்தை, அதிகமா சொல்லல. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, திரட்டுனாங்க. திரட்டி பொருளாதாரத்தை திரட்டி வாகனங்கள் தயார் வாங்கி ஆயுதங்கள் வாங்கி மக்களை தயார்படுத்தி தபூக்கு கொண்டுகிட்டு போனாங்க. அல்லாஹ் மகத்தான வெற்றியை தந்தான். சிந்திச்சு பாருங்க. அன்றைக்கு மக்கள் அந்த பணத்தை, தங்களுடைய பணத்தை கொடுத்து இருக்கவில்லை என்று சொன்னால், நீங்க உங்க கவனத்தில் எடுத்துக்கிடுங்க, யுத்தம் நடத்தி இருக்க முடியுமா? சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல தான் நடத்திட்டு இருக்கிறோம். பண்ண முடியாது.
தோல்வி அடைஞ்சு போயிருக்கும். உள்ள ஏறி கேட்ச் பண்ணிட்டு போயிருப்பான், பிடிச்சிட்டு போயிருப்பான், ஒண்ணுமே செய்ய முடியாது. ரசூல் அப்படிதான் செஞ்சாங்க. அதே மாதிரி அந்த மக்கள் எல்லாம் தண்ணி இல்லாம தவிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் செல்வந்தர் இருக்கிறீங்க? அன்னைக்கு செல்வந்தர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான். அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மதீனாவில் இந்த ரூமா என்ற கிணத்தை வாங்கி அதுலதான் தண்ணி நல்லா வரும், பற்றாக்குறை இல்லாம மக்களுக்கு வரும். சொல்லுகின்றார்கள், மன் ஹஃபர ரூமா ஃபலகுல் ஜன்னா. ஒரு செய்தி தான் ரத்ன சுருக்கமா சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உள்ளத்துல போய் உட்கார்ந்துரும், உள்ளத்தை புரட்டிரும். ரூமாவை விலைக்கு வாங்கி தூர்வாரி யார் மக்களுக்கு இந்த தண்ணீரை சப்ளை பண்றாங்களோ ஃபலகுல் ஜன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். சொர்க்கம் தான் பரிசு. இன்னைக்கு நீங்க செய்றீங்களா? இந்த நிர்வாகம் சரியா பிடிச்சு போகணுமா? நீங்க உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு தந்திருக்கிறான், எப்படி இருக்குது, கொடுக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தானே? இருக்கு. நம்பிக்கை இருந்ததுனால தானே இந்த அமைப்பு நம்ம தேடி வந்தோம். இல்லாட்டி அதுல இருந்திருப்போமே. அங்க இருக்கு பணம், அங்க இருக்கு சொத்து, அங்க இருக்கு பெரிய பெரிய பதவிகள்லாம் நம்ம கொடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா? நம்ம அதுல இருந்து எதுக்கு வந்தோம் சொல்லுங்க? தாவா சரியா இருக்கும். பொருளாதாரம் தான் நெருப்பு. அறிஞர் பிஜே அவர்களை பத்தி என்ன சொல்லுவாங்க? பொருளாதாரம் தான் நெருப்பு. நான் வெளிநாட்டில் இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன். இங்க வந்து நேரடியா பாக்குறேன், தொலைச்சி எடுத்துட்டாப்ல. போங்க போங்க போங்க, கணக்கு பாருங்க கணக்கு பாருங்க கணக்கு பாருங்க, கணக்கு கொண்டு வாங்க. இருக்கல. உண்மையை சொல்றோம், அல்லாஹ் சாட்சி. மிகைப்படுத்தி பேசலாம். அந்த அளவுக்கு தூக்கமே இல்லை, உறக்கமே இல்லை. என்ன பண்ற, எப்படி நடத்துறது? நான் சொன்னேன், சபர் செய்யுங்கண்ணே, நோன்பு வருது, மக்கள்கிட்ட வசூல் பண்ணுவான். நான் சொன்ன செய்தி இதாக இருக்கிறாங்க. அப்படி சொன்ன எவ்வளவு கவலை. நடத்த முடியாத எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? அப்ப நீங்க கொடுக்கணும். நீங்க கொடுத்தா மட்டும்தான். இந்த மாதிரி எந்த பொதுக்கும் நம்ம கேட்டோமா? அவர் என்ன சொன்னாரு? 3 வருஷத்துக்கு முன்னால நான் பொறுப்பேற்கும் போது 3 லட்சம் ரூபாய், அதான் 2,95,000 ரூபாய் வாசிச்சாரு. இப்ப அதுவுமே இல்லைங்கிற. இல்ல, எல்லாமே வந்து ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்காரு, இல்லைங்கிற லிஸ்ட். அப்ப நீங்க கொடுக்கணும். சொர்க்கத்தை கருத்துல கொள்ளுங்க. தாவா மக்களிடத்துல சரியான முறையில் சென்றடையணும். இந்த நேரலையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க பாருங்க, அடுத்த நாள் ஒரு நாள் ஓட விட்டு பாருங்க, வியூவர்ஸ் எத்தனை வருதுன்னு சொல்லி. வியூவர்ஸ் எத்தனை பேர் வர்றாங்கன்னு அவ்வளவு பேர் பார்க்கிறாங்க. அப்ப பார்க்கப்படும் போது ஒரு ஹதீஸ், ஒரு குர்ஆன் வசனம் அவர்களுடைய உள்ளத்தை பிரட்டமா இல்லையா? நம்முடைய நோக்கம் நிறைவேறதா இல்லையா? எந்த நோக்கத்துல நம்ம வந்தோம்? அப்ப அந்த நோக்கம் நமக்கு நிறைவேறணும். இன்னமல் ஆமாலு பின்னியாத், எண்ணங்களின் அடிப்படையில் செயல்பாடுகள். நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம தான் இதை தாங்கணும். நம்ம பொருளாதாரத்தை போட்டுதான் நம்முடைய சொந்த காசையும் போடணும், வசூலும் பண்ணணும். உஸ்மான் அலியில என்ன செஞ்சாங்க? சொந்த காசையும் போட்டாங்க, வசூலும் பண்ணினாங்க. அந்த படைகளை திரட்டி போய் அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான். மதீனாவில் ஒரு அரசாங்கம் அமைக்க முடிஞ்சிச்சு. அதனால அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஏன்னா எந்த ஒரு காரியமும் உடனே செஞ்சாதான், அந்த உள்ளம் உருகும் போது அப்பே செஞ்சாதான். நீங்க போகும்போது உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கோ, சின்ன அமௌண்டோ பெரிய அமௌண்டோ நீங்க போடுங்க, கொடுங்க. வாசல்ல QR இது வச்சு ஒட்டி வச்சிருக்கிறோம், இந்த ஸ்கேன், அதுல ஸ்கேன் பண்ணுங்க, நம்பரை வாங்கிட்டு போய் அனுப்புங்க. நீங்க கொடுக்கணும்னு என்ன வச்சுன்னு சொன்னா கொடுப்பீங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த 100 ரூபா மாசம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஆர்வமா என்ன செய்யணும் தெரியுமா? இது வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ வந்தா உடனே 100 ரூபாய் கட்டி விட்டுடுறோம் இல்லையா? அடுத்து மறந்து போயிடும். இந்த மாசம் 10 நாளைக்கு ஒருக்கா, 15 நாளைக்கு ஒருக்கா அதுல நீங்க தொடர்ச்சி அனுப்பிக்கிட்டு இருந்தால அது ஒரு தொகை வரும். இப்ப இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? போய் சொல்ல போறது இல்லையா? தேவையில்லையா? அவரை வச்சு போய் சொல்ல மாட்டோமே நம்ம, தேவையில்லையா? அவசியம் இல்லை. அப்ப இதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் சொர்க்கம் தான். இதுக்கு நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய இலக்கு மறுமை, லட்சியம் சொர்க்கம். இதான், வேற எதுவுமே நமக்கு இல்லையே. அந்த நோக்கத்துல தான் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இல்லாட்டி எதுக்கு வர்றோம் சொல்லுங்க? என்ன காரணம்? எங்கெங்க எத்தனை தூரங்கள்ல இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க, அதை நீங்க அடையணும். அல்லாஹ்வுடைய வழியில செலவிடுவோருக்கான உதாரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹி,
கமதலி ஹப்பா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய வழியிலே செலவிடுவோருக்கான உதாரணம் ஒரு தானியமணி. ஒரு தானியமணி கமதலி ஹப்பா சபஅ சனாபில. ஒரு தானியமணி உள்ள போடுறீங்க பூமிக்குள்ள, அது 7 கதிராக வெளியே வருது. குல்லு சும்புலத்தின் மியத் ஹப்பா, ஒரு கதிர் 100 தானியமணிகளை விளைவிக்கிறது. இது நம்ம கற்பனையா சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால. என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய வழியிலே செலவிடுவோருக்கான உதாரணம் இது. அப்ப நீங்க 1 ரூபா போட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய கணக்கு எவ்வளவு? 7 ரூபாயா? இல்ல 700 ரூபா. அதை விட அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா பன்மடங்காக அதை ஆக்கி தருவேன். அல்லாஹ்வுடைய வழி எது? தாவா பண்ணி தானே, தாவா பண்ணி, தர்மம், நோய்வாய்ப்பட்டவர்கள், கடனாளிகள், இப்ப இந்த கல்வி உதவித்தொகை, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய வழியில் வரக்கூடியது. சிந்தித்து கவனத்தில் நீங்கள் கொள்ளுங்கள். இந்த ஜமாத் உங்களுடைய கையில் இருக்கு. அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியை கொண்டு ஒவ்வொருவரும் முடிவு செஞ்சுக்கிடுங்க. நம்ம இவ்வளவு கொடுப்போம், இவ்வளவு வழங்குவோம், இன்ன தொகைக்கு இவ்வளவு கொடுப்போம். அது என்னென்ன தொகை, என்னென்ன வகை இருக்கு, நம்மள்கிட்ட என்னென்ன ஸ்கீம், என்னென்ன திட்டங்கள் இருக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னமும் நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க வாரி வழங்குங்க. பொருளாதாரத்தை நீங்க வாரி வழங்குனீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி தருவான். யா இப்னு ஆதம் அன்ஃபிக், யா இப்னு ஆதம அன்ஃபிக் அலைக்க, அல்லாஹ்வுடைய வழியிலே ஆதமின் மகனை நீ செலவிடு, நான் உனக்கு திருப்பி தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். துனியாவிலையும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய வழியில் நம்ம செலவிட போகும்போது மறுமையிலே சொர்க்கத்தை தந்துருவான். அன்பிற்குரிய சகோதரர்களே, உரை அல்ல இது. பொருளாதாரம் உங்கள்கிட்ட கேட்பதற்காக தனியாகவே நமக்கு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் பேசியபடி நானும் கேட்டபடி நீங்களும் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த வரவு செலவு வாய்ச்சாங்க இல்லையா, ஜமாத்துக்கு மொத்தமாக உள்ள வரவு, இந்த போன பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழுக்கும் உள்ள வரவுகள் 1,67,12,489 ரூபாய்க்கு உங்களுக்கு கணக்கு வாய்ச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு வாய்ச்ச கணக்கு துண்டு துண்டாக வாய்ச்சதுனால உங்களுக்கு அதை தொகையை கூட்ட முடியாது. மொத்தமாக உள்ள வரவு எவ்வளோன்னு கேட்டால் 1,67,12,489 ரூபாய் வரவு வந்திருக்கிறது. அவ்வளவு செலவாகிவிட்டது. இந்த வரவுகளை நம்ம இருப்பு வைப்பதில்லைன்னு கொள்கை வச்சுருக்கிறோம். எவ்வளவுக்கு வருதோ அந்தளவுக்கு செயல்பட்டுறது. தக்காத்து வருதா, தேவைக்கு கொடுத்து முடிச்சிடுறது. அந்தந்த பணிகளுக்கு உள்ள அந்தந்த பணிகள் முடித்து விடுவது. இதில் ஒரு 8 லட்ச ரூபா மட்டும்தான் கையில், அது செலவழிக்க முடியாத தொகை. ஏன்னு கேட்டால் சிறுவர்களுக்கு வழங்குகிற தொகை மாதம் மாதம் வழங்கணும். மாதம் மாதம் 50,000 ரூபா அதுலேருந்து எடுத்துகிட்டே இருப்போம். அந்த தொகை மாத்திரம்தான் கையில் இருக்குது. மீதி எல்லா தொகைகளும் இவ்வளோ ரூபா வந்திருக்கிறது. அவ்வளோ ரூபாய்களும் செலவழிந்து முடித்து விட்டது என்பதை உங்களுக்கு என்ன செய்கிறோம், ஒரு தகவலாக சொல்லிக்கிறோம். அது போக பொருள்களாக நிறைய கொடுத்துருக்குறாங்க. காசாக இல்லாத அக்கௌண்ட்டில் வராது. இப்போ ஜமாத்துக்கு ஒரு கேமரா வேணும்னு கேட்டோம். அமெரிக்காவில் உள்ள சகோதரர்கள் கேமரா, பெருமதியான கேமரா வாங்கி கொடுத்துருக்கிறார்கள். ஆஃபீஸ் முழுசும் இன்வெர்டர் வேணும்னு அறிவிப்பு செஞ்சோம். அதை வாங்கி தந்து, அதெல்லாம் ரூபாயாக கணக்கிட மாட்டோம். அவங்கள செலவு பண்ணி அவங்களே தந்துடுவாங்க. பொருள்களாக தந்து எடுத்தீங்கன்னா அது ஒரு எல்லாம் சேர்த்து 2 கோடிக்கு வரும். நாம் பணமாக வந்ததுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு சொல்ல முடியும். மற்றதெல்லாம் அவங்களும் அவங்க கணக்கு அவங்க வாங்கி அவங்க தந்துடுறாங்க. அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ண வகையில் சில பொருள்கள் வந்திருக்கிறது. அது உங்களுக்கு கணக்கில் வாசிக்கலை. அது பொருளாக வந்ததுனால அதை கணக்கில் வாசிக்கவில்லை. பணமாக வந்தது மட்டும் மொத்தம் 1,67,00,000 ரூபா வந்திருக்குது. கையில் இருப்பு எல்லாம் கிடையாது. அந்த பொதுக்குழு முடிஞ்சால் நில் ஆயிரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து உள்ளதுக்கு உங்களுடைய உதவிகளை கொண்டு நல்லா சிறப்பாக செய்வானே.